வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் அருணா விக்னேஷ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்கணுன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அவங்க போய் ரத்தமும் மட்டனும் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா வந்து ரத்த பொரியலும் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு மட்டன் நீ செஞ்சிரு, மட்டன் குழம்பு நீ வச்சிரு, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. சந்தைக்கு அவங்க போயிட்டு இருக்கக்குள்ள நான் மட்டன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் சந்தைக்கு போய் தக்காளி, புடலங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீட்ரூட்டு, கோவக்காய், பீன்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சேர்த்து 400 ரூபாய் போச்சு. உங்கள் ஊரில் காய் விலை எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அவங்க நாங்கள் போய் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறோம் டவுன் நாள்லன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்களும் சின்னவளை தூங்க வச்சுட்டு நானும் பெரியவளும் சேர்ந்து ஃப்ரூட்ஸு கொய்யாப்பழமும் திராட்சையும் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்ருந்தோம். அதுக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க. வந்தோடனே ப்ளீச்சிங் பொடி, சோப் பொடி, கம்ஃபோர்ட்டு, லிக்விடெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மளிகை ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் மாடியில் சைக்கிள் ஓட்டலான்னு நாங்கள் சைக்கிள் ஓட்ட கிளம்பிட்டோம். எனக்கு ஆசையாக இருந்துச்சு சைக்கிள் ஓட்டுறதுக்கு. அவங்களுக்கு யாராவது நான் சின்ன குழந்தைங்க சைக்கிள் ஓட்டினேன் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் மாடியில் கொஞ்சம் விளையாடிட்டு சாயந்தரம் பொழுதாகிடுச்சு. அப்புறம் கீழே வந்துட்டு நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லி சப்பாத்தி மாவு பிணைஞ்சு அப்புறம் இல்லைல்ல தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு கடையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதை பாத்திரத்தில் ஊற்றி அதை கழுவுறதுக்கு கூட சோம்பேறித்தனம் பட்டு நான் என்ன பண்ணேன்னா பேக்கெட்லேயும் உப்பு போட்டு கரண்டியை போட்டு அப்படியே இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றி சாப்பிட்டு அம்மா வந்து மல்லிப்பொடி திரிக்கிறதுக்கு மல்லிப்பொடி எல்லாம் வறுத்துட்டு இருந்தாங்க. மல்லிப்பொடி, அரிசி, ஜீரகம், மிளகு, வரமிளகா மட்டும் வெயிலில் காய வச்சுருக்கு. அதை அரைச்சி 2 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகா பொடி கூட போட தேவையில்லை. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி.